அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 1 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் 7 மார்ச் 2026 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்பத் குருப்ய நமஹ, அஸ்பத் பரமகுருப்ய நமஹ, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்பஜோசியர் திருவடிகளே சரணம். இந்த காலகட்டம் நாம் எடுத்துக்கிறோம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் சிசுரருது மாசி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான காலகட்டம். 1ஆம் மார்ச் 1லிருந்து மார்ச் 7 வரைக்குமான காலகட்டம். ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் கரிநாள். மார்ச் 2ஆம் தேதி பௌர்ணமி, மாசிமகம், நடராஜர் அபிஷேகம். பௌர்ணமி திதி, பௌர்ணமி விரதம் எல்லாமே அன்றைக்கு தான். 3ஆம் தேதி அன்றைக்கு பிரம்மசாவரணி வன்வாதி ஹோலி பண்டிகை, சமுத்திர ஸ்நானம் செய்ய வேண்டியது. அன்றைக்கு சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தை பற்றி நாம் ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறோம். அது லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. 4ஆம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பால்குண பகுல பிரதமை. 5ஆம் தேதி எரிபத்தர் குரு பூஜை. திருவள்ளுவர் அடியவருள் ஒருவரான திருவள்ளுவர் குரு பூஜை. 6ஆம் தேதி வாஸ்து பூஜை காலையில் 10:06லேருந்து 10:42 வரைக்கும். அன்றைக்கு பிரம்மகல்பாதி, சங்கடகர சதுர்த்தி. காலையில் 8:26க்கு சனிப்பெயர்ச்சி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய மாற்றம். 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களை பார்த்துட்டோம். கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரநிலையில், கர்க்கடக ராசியில் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன் செவ்வாய், வக்ரநிலையில் புதன் சுக்கிரன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 1:23க்கு மீனராசிக்கு சுக்கிர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 6ஆம் தேதி காலையில் 8:26க்கு மீனராசிக்கு சனி பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8:19க்கு சிம்மராசிக்கும், மார்ச் 4ஆம் தேதி பகல் மணி 2:37க்கு கன்னியாராசிக்கும், வெள்ளிக்கிழமை இரவு மணி 11:18க்கு துளாராசிக்கும் சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நாம் எடுத்துக்கிறோம். நம்முடைய லாபஸ்தானம்
ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. லாபஸ்தானம் வலிமையாக அமையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிடும். 5ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி சூரியன் பார்க்குறார், ராசிநாதன் பார்க்குறார். 9ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி குரு பகவான் பார்த்துடுறார். அப்போ நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலுமே ஒரு வெற்றி, ஒரு நல்ல மாற்றம் நமக்கு நிச்சயமான முறையில் இந்த நேரத்தில் வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு காணப்படும். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், ஒரு 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 காரியத்தை எடுக்கணும்னா அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பங்கள் இருந்துருக்கு. அந்த குழப்பங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் நிவர்த்தி ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் நிலவும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு ஏற்படும். சனி பயிற்சி நடக்கிறது. மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கிறது. கடுமையான இந்த தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் நமக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஸோ அது முக்கியமாக அந்த தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நேரம் கண் விழிக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமான முறையில் நமக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த காரியமும் ரொம்ப அழகாக அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இந்த நேரத்தில் போயின்னு இருக்கு. எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்க முடியும். அதற்கேற்ற மாதிரியான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உதவி செய்யக்கூடிய நபர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள். நீண்ட ஒரு நாட்களுக்கு பிறகு ஒரு வீடு, மண், மனை, வாகனம் சம்பந்தமான ஒரு பிராப்தம் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்திலெல்லாம் மிக பொன்னான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும். ஒரு திருப்தியான சூழல் நமக்கு ஏற்படும். சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சஞ்சல நிலை என்பது விலகும். புதிய தொழில் தொடங்கலாம், அதற்கேற்ற ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், அதற்கேற்ற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு புதிய உத்தியோகம் நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் சார்ந்த நெருக்கடி குறையும். மாணவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கிருத்திகை
நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, ரொம்ப வருஷம் கழிச்சு நமக்கு இந்த திரிகோணம் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சந்திரன் கேதுவை தவிர 7 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் மிதுனராசி, துளாராசி, கும்பராசிக்கு வேலை செய்யறது. முடிவுக்கு வர முடியாமல் இருந்த ஒரு ஒரு விஷயம் எடுத்திருக்கோம், அந்த விஷயத்தில் நம்மளால் முடிவுக்கு வர முடியலை. அந்த மாதிரியான கடினமான விஷயங்களில் கூட தெளிவான முடிவுகள் இந்த நேரத்தில் நம்மளால் எடுக்க முடியும். அதற்கேற்ற மாதிரியான கிரக சூழல் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், எதிர்பார்த்த இடத்துல தனவரவு, பொருள் வரவு, பணவரவு, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துக்கு சனி பகவான் மாறுறார். பஞ்சம விரையாதிபதி சுக்கிரனும் இந்த நேரத்தில் மாறுறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி தொழிலில் ஒரு நல்ல ஒரு உயரத்துக்கு உங்களால் போக முடியும். உத்தியோகத்தில் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற ஒரு உயரம், ஒரு ஊதியம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு அமையும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள், சஞ்சல நிலை நிச்சயமான முறையில் விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வீடு மண் மனை யோகம் அமையும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்துடுறேன், சுக்கிரன் பார்த்துடுறேன், சனி பார்த்துடுறேன். நிச்சயமா ஒரு வீடு மண்மனை யோகம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், பெரிய மாற்றம் நிச்சயமான முறையில் வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணின சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டமத்து சனி முடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஏற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம்.
எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். ஒரு அதிர்ஷ்டம், ஒரு யோகம், ஒரு பாக்கியம் நமக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். தொழில் உத்தியோகம் எடுத்துனோம்னா மிக ஒரு நிறைய வாய்ப்புகள் வரும். நம்ம போன ஒரு 5 வருஷத்தில் எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் திரும்ப நமக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல், ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். பல விதத்திலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு சனி பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம். 8ஆம் இடத்துக்கு சனி வரார், ராசியில் சர்ப்பம். நமக்கு பிரமாணம் என்னதான் அந்த 7ஆம் கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணினாதான் மோசம் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொன்னாலும் கூட அஷ்டமத்து சனிங்கிறது அஷ்டமத்து சனி தான். அதனுடைய வேலையை அது காட்டத்தான் செய்யும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் ஒன்று சொல்ல மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கடுமையாக இருக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசணும். அது மாதிரி நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. கடுமையான பணிச்சுமை நமக்கு வந்து சேரும். எந்த ஒரு நேரத்திலும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நாம் செயல்படணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு முக்கிய முடிவானாலும் சரி குடும்பத்தார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ணாதீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், யாரையாவது ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துக்கிறதா இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். தயவு செய்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ணாதீங்க. அது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தேவையான உதவிகள் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு.
ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்முடைய 6ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமா அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதுல ஒரு நல்ல மாற்றங்களை நாம 100% எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்துல வளர்ச்சி, குடும்பத்துல மகிழ்ச்சி, இது எல்லாமே நமக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படும். புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். வீடு மண்மனை யோகங்கள், செவ்வாயினுடைய பார்வை ராசியில உள்ளது. அவர் என்னதான் 3 8 இருந்தாலும் மண் காரகனா இருக்கிறதுனால வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு உண்டாகலாம். வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில கிடைக்க போறது. எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா ஒரு 7 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இந்த நேரத்தில் நமக்கு வேலை செய்யுது. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே பரிபூரணமா நமக்கு கிடைக்க போகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த காரியத்திலும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு உங்களால வர முடியும். மனசுல இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்திலெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை நாம இந்த நேரத்துல எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை என்பது நிச்சயமான முறையில விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நிறைய பயணங்கள் போக வேண்டியது இருக்கலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சி காணப்படும். மாணவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எடுத்துக்கிறோம். நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. கேந்திரங்கள்லாம் தூண்கள் அப்படின்னு நாம ஜோதிஷத்துல சொல்லுவோம். தடைபட்டிருந்த கல்வி, இழுபறியாக இருந்த வீடு மண்மனை, இழுபறியாக இருந்த வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறோம், அந்த வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இது எல்லாமே நல்லபடியா அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு நாம சொல்லலாம். பல வகையிலும் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், சிக்கல்கள்,
நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை, ஒரு முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமான முறையில் வாரி வழங்கும். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கும் உங்க சுப்பீரியருக்கும் இடையில இருந்து வந்த அந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும். தொழிலில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏகப்பட்ட சான்சஸ் கிடைக்கும். நல்ல பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. உங்க கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் எடுத்துனோம்னா வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பெண்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு நம்முடைய திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக 9ஆம் இடத்தை அதனுடைய அதிபதி சூரியன் பார்ப்பது, 5, 12 குடையவரான செவ்வாய் பார்ப்பது, ராசியை ராசிநாதன் பார்ப்பது ஒரு சிறப்பு. ஒரு தேவையில்லாத இந்த காலம் தொடங்கும் போதே சந்திராஷ்டமத்தோட தொடங்குறது. முதல் 2 நாட்கள் சந்திராஷ்டமத்தில் இருக்கும். இந்த மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பயம், ஒரு குழப்பம், இந்த மாதிரி நமக்கு சூழல் போயின்றது. இனிமே அதில் ஒரு நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த காரியமும் ஒரு மனசுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி, மனசுக்குள்ள மகிழ்ச்சி, இது எல்லாமே இந்த நேரத்துல ஏற்பட போகிறது. பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். பெண்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்க போவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கனிந்திருக்கிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, கூட சந்திரனும் சேர்ற. சந்திராஷ்டமும் இந்த நேரத்துல நமக்கு வர்றது. கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும். நாம ஒண்ணு சொல்ல மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கக்கூடிய சில நேரத்துல சில தன்மைகள் நமக்கு ஏற்படலாம். அப்ப அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து ஈடுபடுறது நமக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணிச்சுமை காணப்படும்.
ஒரே நேரத்தில் பலவிதமான ப்ரெஷர் நமக்கு ஏற்படலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும். கடன் வாங்கும்போது கொடுக்கும்போது கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி சுபவிரய செலவுகள் இந்த நேரத்தில் உண்டாகலாம். நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது, அதுக்கு நாம் செலவு பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள தேவையில்லாத சஞ்சலங்கள் உண்டாகலாம். ஏதாவது ஒன்று மனசுக்குள்ள ஒரு விஷயம் நமக்கு தோணுச்சுன்னா அதை உடனடியாக மற்ற வாழ்க்கை உடனே போய் ஷேர் பண்ணுறது, நம்ம யாரை முதல்ல நம்புகிறோமோ அவள்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பொதுவாக அந்த நேரத்தில் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு தயவு செய்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு கவனச்சிதறல்கள் உண்டாகலாம். ஏன்னா 8ஆம் இடம் ரொம்ப வலுக்குது, கவனச்சிதறல்கள் நிறைய உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் நடந்து போங்க. பொதுவாக அந்த நேரத்தை எடுத்துக்கிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசியில ஒரு அருமையான கிரக கூட்டணி உண்டாயிருக்கு. குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. திரிகோணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அரசு வழியில மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு சேரும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நல்லபடியா கை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்திலெல்லாம் ஒரு நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கண்டிப்பா கொடுக்க போகிறது. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் இந்த தடவை மாறிடுறார். அப்போ தொழிலில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலக போகிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை என்பது விலகும். பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில நம்ம ஒரு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் சேரும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் சந்தோஷம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும். 30 வருஷத்துக்கு பிறகு நம்ம ராசிக்கு சனி பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. ஸோ சனிப்பெயர்ச்சி பலன்கள் நான் தனியாக பதிவு போடுறேன். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ நமக்கு சனி ஆரம்பிக்கிறதே, ஜென்ம சனி ஆரம்பிக்கிறதே, அப்படி ஆரம்பிக்கிறதே, இப்படி ஆரம்பிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ இந்த கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மீனராசிக்கு சனி பகவான் நட்பு, மீனராசிக்கு சனி பகவான் நட்புன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, பஞ்சாங்கத்திலேயே நமக்கு போட்டிருக்கு. லாப விரையாதிபதி சனி பகவான், அவர் நம்ம ராசிக்கு வரார். ஸோ நட்பு அது சொன்னாலும் கூட ஜென்ம சனிங்கிறது ஜென்ம சனி தான். ஸோ உங்களுடைய 24 மணி நேரமும் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டிய ஒரு நேரம். வைகாசி மாதத்தில் குரு பகவானுடைய மாற்றம் 5ஆம் இடத்துக்கு வர்றது, அப்புறம்
இந்த வருஷ முடிவில் ராகு கேதுவினுடைய மாற்றங்கள் வருது. ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இந்த சனியினுடைய மாற்றம் அப்படிங்கிறது அப்படி இந்த குரு பார்வை, ராகு கேதுவினுடைய பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே ஒரு மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். பயப்படுற மாதிரி இருக்காது. பயப்படாதீங்க. ஒன்றே ஒன்று என்னென்னா, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இந்த வாரம் சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம ஈடுபடணும். எந்த விஷயத்தையும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நமக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சமயம். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு காத்துருக்கு. மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்கலாம். பெண்களுக்கு வீடு மண்மனை யோகம் அமையும். மாணவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் ஏற்படும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.